முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் சீமான் அவர்களே, அண்ணன் விஜய் அவர்களே, எல்லா தமிழகத்தினுடைய கட்சி தலைவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. உங்க குழந்தைங்க எங்க படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்க பாரதிய ஜனதா கட்சியில எங்க குழந்தைகள் எங்க படிக்கிறாங்கன்னு வெள்ளை அறிக்கை நான் கொடுக்கிறேன். என் குழந்தை 2 மொழி கொள்ளியா, 3 மொழி கொள்ளியா, அரசு பள்ளியா, தனியார் பள்ளியா, ஏன் நான் சொல்றேங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா உங்க பேரை எங்க படிக்கிறான்னு சொல்லுங்க. நான் எல்லாத்துக்கும் நான் பையன் சொன்னேன், உங்களுக்கு பேரன்னு சொல்றேன். நீங்க தான் அப்பா அப்பான்னு சொல்றீங்களே. தமிழ்நாட்டில் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. சில பேர் தாத்தான்னு கூப்பிடுறாங்க இல்லைங்க, ஏன் வயசு குறைக்கிறதுக்காக அப்பான்னு பேசிட்டீங்களா? தாத்தான்னு நல்லா தானே இருக்கு. வயசானவங்களை ஜெனரலா தமிழ்நாட்டில் தாத்தான்னு தானே கூப்பிடுவாங்க. அதனால உங்களுடைய பேர குழந்தை எங்க படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு, அவரு எத்தனை மொழி படிச்சாரு, எங்க படிச்சாரு? ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஒரு யூரோப்பியன் நேஷன் போறாரு, தமிழ் மொழியை வச்சு சமாளிக்க முடியுமா? போதுமா? நம்ம ஊர்ல நம்முடைய மொழியை கொடிபிடித்து நிற்போம், உயிரை கொடுத்து நிற்போம், உறுதியாக நிற்போம். தமிழ் மொழிக்கு அழிவு கிடையாது, எப்பொழுதும் அழிவு வராது. இந்தியாவில் எல்லாருமே 3 மொழி கொள்கைக்கு போயிட்டாங்க. ஏன்? பிரதான் அவர்கள் சொன்னதை, மத்திய அமைச்சர் சொன்னதை மாத்தி மாத்தி பேசுறேன். நீங்களே 2024 PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏத்துக்கிறேன் நீங்க தான் சொன்னீங்க. சீஃப் செக்ரட்டரி கடிதம் போட்டார் இல்லைன்னு சொல்லுங்க. சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அனுமதி இல்லாம சீஃப் செக்ரட்டரி கையங்கால வந்துருச்சு, கடிதம் போட்டாரா? PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நல்லா புரிஞ்சுக்க. PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு வேணும். ஏன்னா அவங்க கிட்ட அடிப்படை கட்டமைப்பு இல்லை, குழந்தைங்கள்லாம் மரத்து கீழே படிக்கிறாங்க. மாத்தி மாத்தி பேசாது. தமிழ்நாட்டுக்கு கல்வியில என்ன பணம் மத்திய அரசு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க. பிரதான் அவர்கள் சொன்னதை திருத்தி பேசாதீங்க, மாத்தி பேசாதீங்க. நீங்க கொடுத்த கமிட்மெண்ட் திரும்ப கேட்கிறாரு. நீங்க தான் எழுத்துப்பூர்வமா கொடுத்தீங்க. PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் ஏன் வேண்டாம் சொல்றீங்க? ஆமாம், அது புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கம் தான் PM ஸ்ரீ பள்ளி. எந்த மாற்று கருத்தும் இல்லையே. ஜவஹர் நவோதயா பள்ளியில படிச்ச IIT, IIM, சிவில் சர்வீஸ் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கு சார். ஏகலவ்யா மோடியை நடத்தக்கூடிய ட்ரைபல் பள்ளியில படிச்ச IIT, IIM பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கா சார். நீட் எல்லாம் சாதாரணமா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் சார். மாணவ செல்வங்களுக்கு பயத்தை விதைத்து விதைத்து எந்த மாதிரி ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால் உங்கள் சவால் நாங்க ஏத்துக்கிட்டோம். நல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சியில் களத்தில் இருப்போம். நாங்களும் மக்கள்கிட்ட பேசுவோம். மக்கள் யார் பக்கம் பார்ப்போம். நிறைய உங்களுக்கு கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டு வரலாம், ஆனா எங்கள் பக்கம் மக்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கும் தெரியும் அவருடைய குழந்தை மேல போனதாங்க அப்பா அம்மா நினைப்பாங்க. ஏதாச்சும் ஒரு அப்பா அம்மா குழந்தைய போஸ்ட் ஓட்டுறதுக்கு கோந்து எடுத்துட்டு போய் திமுக அறிவாலய வாசல் அடிமையாக ஏதாச்சும் ஒரு தன்மானம் இருக்கக்கூடிய தமிழன் நினைப்பானா? ஆனால் சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். களத்தில் சந்திப்போம். நான் 3 மொழி கொள்கையை ஆதரித்து களத்தில் நிற்கப் போகின்றேன். பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். எங்க தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் நிற்பாங்க. பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துட்டு போறோம். நீங்க 2 மொழி கொள்கையை பேசுங்க, ஆனா உங்க குழந்தைங்க 3 மொழி படிக்கணும். அதையும் மக்கள் தோல் உரிச்சு பார்க்கத்தான போறாங்க. ஆனா பேசக்கூடிய அரசியல் தலைவர் முதல்ல இது பேசுறதுக்கு முன்னாடி நீங்க யாரு, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க, எந்த மொழியில படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசினா அந்த டிவியில பார்க்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு தெரியும் யார் உள்ளத்திலிருந்து பேசுறாங்க, யார் போய் பேசுறாங்க.